உங்ககிட்ட ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. அதாவது ஒரு பழக்கூடை இருக்கு. அதுல 20 ஆப்பிள் இருக்கு. அந்த 20 ஆப்பிள்ல 7 ஆப்பிள் கெட்டு போயிருக்கு, 3 ஆப்பிள் கெடுற மாதிரி இருக்கு. இப்போ அதை பார்த்த உடனே நம்ம என்ன யோசிப்போம்? அப்படியே விட்டோம்னா இந்த 10 ஆப்பிளும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ் ஆயிடும்னா யோசிப்போம். கிடையவே கிடையாது. கெட்டு போனதை உடனே எடுத்து வெளில போட்டுரும். ஏன்னா அது மத்ததை கெடுக்க கூடாதுன்றதுக்கு. ஆனா இன்வெஸ்டர்ஸோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல போய் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணும். அப்படியே விட்டோம்னா அதுவே சரியாயிடும்னு யோசிப்போம். இப்போ இந்த உதாரணத்தை இன்னொரு வீடியோலயே ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை 2021-22 பீரியட் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சான். அங்க இருந்து அந்த ஸ்டாக் இந்த பாயிண்ட்ல 80% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அது விழ விழ தொடர்ந்து வாங்கிட்டும் வந்துட்டு இருந்தான். ஏன்னா அவரோட ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சா அவனோட நஷ்டத்தையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் ரெக்கவர் பண்ணலாம்ன்றதான் அவனோட இன்டென்ஷன். ஆனா இந்த பாயிண்ட் வரைக்கும் அவன் வாங்கின விலைக்கு அந்த ஸ்டாக் வரவே இல்லை. ஸ்டாக் மொத்தமா பீக்ல இருந்து 80% விழுந்திருந்தாலும் அவன் போர்ட்ஃபோலியோல இடமும் 60-65% தான் விழுந்திருக்கு. அவனை கேட்டா அவன் சொல்ல ஒரே ஒரு ரீசன், பெரும்பாலான இன்வெஸ்டர் சொல்ற மாதிரி நான் வித்தாதானே நஷ்டம், விக்காத வரைக்கும் என் பணம் நஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அது இங்கிருந்து பழைய லெவலுக்கு ரிகவர் ஆகணும்னா இன்னும் பல வருஷங்கள் ஆனாலும் ஆகலாம். அதே நேரத்தில் இத்தனை வருஷம் வீணானதுக்கு வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டிருந்தா கூட நல்ல ரிட்டர்ன்ஸையே பார்த்துருக்க முடியும். ஸோ ஒரு மோசமான ஸ்டாக்கை போர்ட்ஃபோலியோல வச்சுட்டு வித்தாதான நஷ்டம், விற்காத வரைக்கும் நஷ்டம் இல்லைன்னு யோசிச்சோம்னா ஆல்ரெடி அதில் நஷ்டமும் பட்டுட்டோம். இன்னும் டைம் கொடுக்கறதுல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் போயிடும். வேற எங்கேயாவது போட்டு பார்க்க வேண்டிய லாபத்தையும் நஷ்டப்படுறோம். அதாவது நஷ்டத்துக்கு மேல அதிகமான நஷ்டம் தான் பட்டு இருக்கும். இங்க ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஆப்பிள் கெட்டு போகுதுன்னா ஒன்னு கண்ணால பார்த்தோ இல்ல மூக்கால மோந்தோ நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். இதே நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்க ஒரு ஸ்டாக் மோசமாகுதுன்னா டைரக்டா அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இண்டிகேஷனும் இருக்காது. அது பாட்டுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல பல வருஷத்துக்கு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். இத்தனைக்கும் நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை தினம் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 முறை P&L பர்சன்டேஜ் பார்த்திருப்போம். ஒவ்வொரு ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு தெரியும். இன்னைக்கு அதோட விலை என்னன்றது பைசா முதற்கொண்டு டீடைலா நோட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் நல்லா பண்ணுதான்னு கேட்டா பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ROI எப்படி இருக்கு, ROCE எப்படி இருக்கு, சேல்ஸ் growth நடக்குதா, ப்ராஃபிட் growth நடக்குதான்னு கேட்டா இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம பார்க்கவே கூடாத மெட்ரிக்ஸை மட்டும் தான் நம்மளோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல காட்டும். அதாவது P&L பர்சன்டேஜும் ஆவரேஜ் பிரைஸும் காட்டிட்டு வரோம். ஆக்சுவலா நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணா என்னெல்லாம் பார்க்கணும், பார்த்த உடனே அந்த ஸ்டாக் டையிங் பிசினஸா இல்ல வளரக்கூடிய பிசினஸா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்றதை ஒரே இடத்துல எப்படி பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக் தேரும் எத்தனை ஸ்டாக் தேராதுன்றதை எனி பாயிண்ட் இன் டைம் உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்து கண்டுபிடிக்கிறது எப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். நிறைய யூடியூப் வீடியோ ஸ்டாக்ஸை பத்தி பேசும்போது அடுத்த மல்டி பேக்கர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அடுத்த பெஸ்ட் ஸ்டாக் பெஸ்ட் செக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோல எதை நம்ம வச்சுக்கணும், அதுல என்னெல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு மோஸ்டா வீடியோஸே இருக்காது. அதாவது இப்போ நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணுமா இல்ல எக்ஸிட் பண்ணணுமா இல்ல இன்னும் அதிகமா வாங்கணுமான்றதை ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ ப்ரொஃபஷனல் அனலிஸ்ட்லாம் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி ஸ்கிரீன் பண்ணுவாங்கன்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். பெரும்பாலான இன்வெஸ்டர் ஸ்டாக் ஸ்கிரீனரியை தப்பா யூஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம். யூசுவலா ஸ்கிரீனர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய 5000 ஸ்டாக்கோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் ஃபில்டர்லாம் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரும். கடைசியா ஒரு 20-30 ஸ்டாக் வரும். அதுல எதை வாங்கலான்றதான முடிவு எடுப்பாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணும்போது யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது லார்ஜ் கேப் மட்டும் ஃபில்டர் பண்ண போறோமா இல்ல மிட் கேப் ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு எந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணணும்னு யூனிவர்ஸ் போட்டுருப்போம்ல, அதுல ரொம்ப முக்கியமான யூனிவர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலா ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். அதாவது கஸ்டமா நமக்காக ஒரு ஸ்டாக் யூனிவர்ஸை உருவாக்கணும். நம்ம என்னெல்லாம் ஸ்டாக் ஹோல்ட் பண்றோமோ அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை மட்டுமே தனியா ஒரு யூனிவர்ஸா கிரியேட் பண்ணிக்கணும். இதை கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும்ன்றதை கிளியரா பண்ண முடியும். இப்போ இதுக்கு நான் டிக்கெட் டேப் ஓபன் பண்ணி ஸ்டாக் ஸ்கிரீனர்ல கஸ்டம் ஸ்கிரீனர்னு ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையும் ஒன்னு ஆட் பண்ணிட்டே வரும். இப்போ இந்த வீடியோக்கு எக்ஸாம்பிளுக்காக என் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸையும் ரேண்டமா சில ஸ்டாக்ஸையும் பாப்புலரா இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸையும் ஆட் பண்றேன். அதாவது இங்க காட்டக்கூடிய எல்லா ஸ்டாக் பேரும் எக்ஸாம்பிள்ஸ்க்காக மட்டுமே தவிர ரெக்கமெண்டேஷனோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ எதுவுமே கிடையாது. உங்களோட ரிசர்ச் எப்படி பண்ணணும்ன்றதுக்கான டெமோ மட்டும் தான். இப்போ இந்த கஸ்டம் யூனிவர்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நம்ம பார்க்க வேண்டிய போர்ட்ஃபோலியோ வியூவே இதுவா தான் இருக்கணும். இதுலயும் நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வரும். அதாவது இங்க மொத்தமா 12 ஃபில்டர் ஆட் பண்ண போறோம். அதுவும் 4 டிஃபரண்ட் கேட்டகரிஸ்ல. அந்த ஃபில்டர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எந்த ஸ்டாக் எல்லாம் பாஸ், எதெல்லாம் ஃபெயில், எதை நம்ம வச்சுக்கணும் வேணான்றதை நம்மளால முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி எந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும், இன்னும் அதிகமா வாங்கணும்ன்ற டிசிஷனையும் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் பார்த்து எப்படி எடுக்கணும்ன்றதை இந்த வியூ நமக்கு கிளியரா சொல்லிடும். இப்போ டிக்கெட் டேப் ஸ்கிரீனர்ல இந்த ஸ்டாக் யூனிவர்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபில்டரா ஆட் பண்ண போறோம். இதுல நம்ம முதல்ல ஆட் பண்ண போற குரூப்பிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது எந்த பிசினஸ் ரன் பண்ணாலும் லாபத்துக்காக தான் ரன் பண்ணப்படுது. சோ நம்ம வச்சிருக்க பிசினஸஸும் ப்ராஃபிட்டை எஃபிஷியன்ட்டா பண்ணுதான்றதை இவாலுவேட் பண்ணும். இதுக்கு ROE ஒரு மெட்ரிக் இருக்கும். அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஷேர் ஹோல்டர் கேபிட்டலுக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது இந்த மெட்ரிக் சொல்லும். யூசுவலா இது 15க்கு மேல இருந்ததுன்னா நல்ல வேல்யூன்னு சொல்லுவாங்க. ROE மட்டும் போடாம 5 வருஷம் ஆவரேஜ்க்கான ஃபில்டரையும் இங்க ஆட் பண்ணிடுவோம். அடுத்து கேபிட்டல் ஹெவி பிசினஸ் அனலைஸ் பண்றோம்னா ROCE ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிசினஸ்ல போடக்கூடிய கேபிட்டலுக்கு போதுமான ரிட்டர்ன்ஸ் கம்பெனி கொடுக்குதான்றது இந்த மெட்ரிக் சொல்லும். இதையும் 15% ஃபில்டர் பண்ணி ஒரு பிசினஸ்க்கு இந்த ரெண்டு மெட்ரிக்குமே நல்லா இருக்கணும். ROCEயும் சரி ROEயும் சரி அதிகமா இருந்தா பிசினஸ்க்கு நல்லதுன்னு அர்த்தம். ROCE குறைவா இருந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்குன்னா அவங்களோட
ரிட்டர்ன்ஸை லெவரேஜ் மூலமா காட்டுறாங்களே தவிர ஆக்சுவல் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல இருந்து வரலன்னு அர்த்தம். அதனால ரெண்டு மெட்ரிக்கும் அதிகமா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஆபரேஷன் சொல்லும்போது ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் மூலமா வரக்கூடிய எர்னிங்ஸை மட்டும் உள்ளடக்குது. அதாவது இப்போ அக்கவுண்டிங் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் சொல்லிட்டு அக்கவுண்டிங் பிராக்டிஸ் யூஸ் பண்ணி நெட் இன்கம் எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனால் ஒரு கம்பெனியோட மெயின் ஆபரேஷன்ஸ் என்ன இன்கம் கொடுக்குதுன்றது தான் முக்கியம். அதுலயும் அது என்ன மார்ஜின்ல இருக்குன்றது தான் அடுத்த ஃபில்டர். இதுக்கு EBITDA மார்ஜினை ஃபில்டர் ஆட் பண்ணிப்போம். இந்த EBITDAன்னு கேட்கும்போது காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருந்தாலும் அதோட ஃபுல் ஃபார்மை பார்த்தாலே அதோட பேர் நம்மளுக்கு புரிஞ்சிடும். எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆபரேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய மொத்த இன்கமையும் இங்க நம்மளால பார்க்க முடியும். இந்த மார்ஜின் குறைஞ்சபட்சம் 15% இருக்கணும். அப்படி 15% மேலயோ இல்ல இன்னும் அதிகமா இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு பிரைசிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த கம்பெனி அவங்களோட பொருட்களோட விலையை ஏத்தினாலும் கஸ்டமர்ஸை இழக்காம இந்த ஹை மார்ஜின் அந்த கம்பெனியை சேவ் பண்ணிடும். ஒருவேளை ஒரு கம்பெனி ரொம்ப குறைவான மார்ஜின்ல வேலை செய்யுதுன்னா ஏதோ 1-2 பேட் குவார்ட்டர்ஸ் வந்ததுனாலே அதோட பிசினஸே கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால EBITDA மார்ஜின் அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியை கிளியரா சொல்லிடும். இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி 3 ஃபில்டர் ஆட் பண்ணிருக்கோம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாக்ஸ்க்கு ஒவ்வொரு மெட்ரிக்கும் எப்படி இருக்குன்றதை ஒரே இடத்துல சிங்கிள் வியூவா பார்க்க முடியும். இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்த்துட்டோம். ஆனா அந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் ஃபில்டர் பண்ணணும். இதுக்கு தான் growth filters. இதுல கம்பெனியோட ரெவென்யூ வளர்ந்துட்டு வரணும், அதோட இன்கமும் வளர்ந்துட்டு வரணும். இன்கம்னு சொல்லும்போது இதுக்கும் EBITDAவை யூஸ் பண்ணிப்போம். ஆபரேஷனல் இன்கம் வளர்ந்துட்டு வரதையும் பார்க்கணும். அதே மாதிரி EPSம் வளர்ந்துட்டு வரணும். அப்படியே நம்ம சூஸ் பண்ணும்போதும் இந்த ஒரு வருஷத்துக்கான டேட்டா மட்டும் எடுக்காம ஹிஸ்டாரிக்கலா 3 வருஷமோ 5 வருஷத்துக்கோ அதோட growth rate எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஆனா ஏதோ ஒரு வருஷம் லக்கியா அவங்களோட இன்கமோ ரெவென்யூ வளர்ந்துட்டு வந்து அப்ப மட்டும் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. கன்சிஸ்டன்ட்டா அவங்களால இதை தொடர்ந்து பண்ண முடியுதான்னு பார்க்கிறதுக்கு தான் இந்த 3 இயர் இல்ல 5 இயர் growthையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது மூணுமே கன்சிஸ்டன்ட்டா 10% மேல இருக்காங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும். ஃபினான்ஷியல் ஹெல்த்னு சொல்லும்போது அந்த கம்பெனி கடன் இல்லாம இருக்கா இல்ல கடனே இருந்ததாலும் குறைவா இருக்கான்றதை பார்க்கணும். இதுக்கு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான கடன் இருந்தா அதுவே அந்த கம்பெனிக்கு ஒரு ரெட் ஃபிளாக்னு சொல்லலாம். இந்த டெட் டு ஈக்விட்டி 1க்கும் குறைவா இருந்ததுன்னா அது ஒரு நல்ல இண்டிகேட்டர். அதே மாதிரி இந்த டெட் டு ஈக்விட்டியை பேங்கிங்க்கும் ஃபினான்ஷியல்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பிசினஸே கடன் சார்ந்து தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இதர மெட்ரிக்ஸை அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஜெனரலா நான் பேங்கிங் கம்பெனிஸ்க்கு டெட் டு ஈக்விட்டியை போட்டு அது ஒண்ணு கீழே இருக்கான்றதையும் ஃபில்டர் பண்ணலாம். ஒருவேளை கம்பெனி அவங்களோட பிசினஸை க்ரோ பண்ண கடனே வாங்கியிருந்தாலும் அதை கவர் பண்றதுக்கு அவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் போதுமானதா இருக்கான்றதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமா இருந்ததுன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 3 இருக்குன்னா அந்த கம்பெனி வாங்கின கடன்களுக்கான வட்டியை விட 3 மடங்கு அதிகமான ஆப்பரேட்டிங் இன்கம் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ ஈஸியா அவங்களோட கடன்களை அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவா இருக்கணும். கேஷ் ஃப்ளோன்றத ஆக்சுவலா கம்பெனிக்குள்ள காசு வந்ததா இல்லையான்றது சொல்லும். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா அக்கவுண்டிங் பிராக்டிசஸ் யூஸ் பண்ணி என்ன நம்பர் வேணாலும் வரைக்கலாம். அதாவது லாப கணக்கு காட்டணும்னா லாப கணக்கு காட்ட முடியும். ஆனால் கேஷ் ஃப்ளோல பொய்யே சொல்ல முடியாது. அதுவும் ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த கம்பெனி ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது ஓவராலா கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்கோர் எப்படி இருக்குன்றதுக்கும் தனியா ஒரு ஃபில்டரும் ஆட் பண்ண முடியும். அதாவது அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா இதர கம்பெனிஸ் கூட பார்க்கும்போது இந்த கம்பெனியோட growth இல்ல வேல்யூவேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்றது பொறுத்து ஸ்கோரா கொடுத்திருப்பாங்க. 1ல இருந்து 10 ரேஞ்சில் இருக்கும். 10னா நல்ல ரேட்டிங் அர்த்தம், 1னா கொஞ்சம் டேஞ்சரஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். டிக்கெட் டேப்போட ப்ரோ பிளான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பூசன் 45 கோட யூஸ் பண்ணீங்கன்னா 45% இருக்க ப்ரோ பிளான்ல டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இல்ல டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் இந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். ப்ரோ பிளான்ல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் இன்னும் நிறைய ஃபில்டர்ஸும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதாவது ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணாலே இந்த ப்ரோ பிளானோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை ஈஸியா ரெக்கவர் பண்ணிட முடியும். இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பும் கவர்னன்ஸும் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அதாவது அந்த கம்பெனில FIA-யும் DIA-யும் இன்க்ரீஸ் பண்றாங்களா, அதே மாதிரி ப்ரோமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வித்துட்டு இருக்காங்களா இல்ல வாங்குறாங்களான்றத பார்க்கணும். யூசுவலா DIA FIA-க்கும் ப்ரோமோட்டர்ஸ்க்கும் கம்பெனியை பத்தி ரொம்ப அதிகமா தெரியும். அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு வராங்கனாலோ இல்ல ரீசெண்டா அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா கம்பெனி மேல அவங்களோட கான்ஃபிடன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க குறைச்சிட்டு வராங்கன்னா அதுல ஏதோ ரெட் ஃபிளாக் இருக்குன்றதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ FIA DIA கடந்த 6 மாசத்துல என்ன பண்ணிருக்காங்கன்றதுக்கு ஃபில்டரையும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங்ஸ் அந்த மாதிரி என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்றதுக்கான ஃபில்டரையும் ஆட் பண்ணிடுவோம். அந்த ஹோல்டிங் பேட்டர்ன் ட்ரெண்ட் மேல போதா இல்ல கீழே போதான்றது தான் முக்கியம். அதாவது ஆல்ரெடி அவங்க எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த பாயிண்ட்ல இருந்து அதிகமா வாங்குறாங்களா இல்ல விற்கிறாங்களான்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரோமோட்டர் ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹோல்டிங்ஸை பிளெட்ஜ் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கணும். இப்போ ஏதோ ஒரு பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பார்ட்னர்ஸ் அந்த பிசினஸ்லயே ஒரு பெரிய பகுதி எடுத்து கடனா வச்சு அவங்களோட பர்சனல் யூஸ்க்கோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக கடனா வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பிசினஸ் ஒரு ரெட் ஃபிளாக்னே சொல்லலாம். இப்போ ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸும் அதிகமா பிளெட்ஜ் செய்யப்பட்டிருந்தாலும் அது ஒரு வார்னிங் சைன் தான். ப்ரோமோட்டர்ஸோட பிளெட்ஜ்டு ஹோல்டிங் 10% மேல இல்லாம இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பேசிக்கா இந்த 10-12 ஃபில்டர்ஸையும் நம்மளோட ஸ்டாக் யூனிவர்ஸ்ல அப்ளை பண்ணி ஒரு மெட்ரிக்கும் எப்படி இருக்குன்றதை கிளியரா எவாலுவேட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா ஃபில்டர்ஸையும் ஒண்ணா அப்ளை பண்ணனும்னா எத்தனை தேரும் எத்தனை ஃபெயில் ஆகும்ன்றதையும் நம்மளால
கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை நம்ம வச்சிருக்கணுமா வேணாமான்றதை இன்டெப்தா ஒண்ணா ஓபன் பண்ணி இன்னும் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலா ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு டெமோவோட பார்க்கணும்னா டிக்கெட் டைப் ஓபன் பண்ணி நம்மளோட கஸ்டம் யூனிவர்ஸை செலக்ட் பண்ணிப்போம். அதாவது நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணிருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த யூனிவர்ஸுக்கு இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்க வியூவை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரே இடத்துல நம்ம ஸ்டாக்குக்கு தேவையான மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒண்ணா நம்மளால பார்க்க முடியும். இதுல ஒரு மெட்ரிக் படி நம்மளால சார்ட் பண்ணி பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ROI வச்சு சார்ட் பண்ணோம்னா இருக்கிறதுல நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில என்ன ஸ்டாக் இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல சார்ட் பண்ணோம்னா ரொம்ப மோசமா எது இருக்குன்றதையும் இங்க பார்க்க முடியும். இங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் 10%க்கும் குறைவான ROI இருக்கு. அதுவும் இந்த வருஷம் மட்டும் தான் ப்ராப்ளமான்னு வெரிஃபை பண்றதுக்கு 5 இயர் ஆவரேஜ் பார்த்தாலும் அங்கேயுமே கம்மியான ROI தான் இருக்கு. சோ இந்த மாதிரி குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகிற மெட்ரிக்கை பார்த்தோம்னா அது இன்னொரு நோட் எடுத்து இந்த ஸ்டாக் நான் ஓன் பண்ணிட்டு இருக்கேன், அதோட ROI இப்படி மோசமா இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதையும் ரிசர்ச் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அடுத்த மெட்ரிக்கான ROCயை வச்சு சார்ட் பண்ணாலும் எந்தெந்த கம்பெனி ரொம்ப நல்ல ROCயில் இருக்குன்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒஸ்ட் கம்பெனிஸ் எதுவும் பார்க்க முடியும். யூசுவலா ROCன்றது பேங்கிங் மற்றும் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு பொருந்தாது. அதனால அதெல்லாம் இங்க இருந்து எக்ஸெப்ஷனா இருக்கும். இதுக்கு நீங்க ROA போட்டுக்கலாம், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை போட்டு பேங்கிங் கம்பெனிஸை எவாலுவேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் ROC நல்லா இருக்கான்னு அதை வெரிஃபை பண்ணும். அதுல ஏதாவது மோசமா இருந்ததுன்னா அதையும் தனியா நோட் பண்ணி அதுக்கு தனி ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள்ல எந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கு, எதுக்கு நல்லா இல்லைன்றதை ரிசர்ச் பண்ணலாம். ஒருவேளை மார்ஜின் கம்மியா இருக்குன்னா இது ஏன் நடக்குது, டெம்பரரியா ரா மெட்டீரியல்லாம் ஏறி இருக்கு அதனால நடக்குதா இல்ல ஆக்சுவலா கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கான்றதை டீப்பா ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கணும். பக்கத்துல ரெவென்யூ growth படி சார்ட் பண்ணாலும் எந்த கம்பெனி நல்ல ரெவென்யூ growth காட்டுதுன்னு பார்க்க முடியும், எது மோசமா இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். சோ ஒரே இடத்துல நம்ம வச்சிருக்க எல்லா ஸ்டாக்குக்கும் அதுக்கு தேவையான எல்லா மெட்ரிக்கையும் வச்சு வியூவை நம்மளால பார்க்க முடியும். உடனே எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற ஃபில்டரிங்கும் நம்மளால பண்ண முடியும். அதாவது முன்னாடி வேல்யூஸ்லாம் போட்டிருப்போம்ல, அந்த வேல்யூஸை போட்டு மொத்தமா ஃபில்டர் அடிச்சோம்னா நம்ம வச்சிருக்கிறதுல எத்தனை கம்பெனி தேரும் தேராதுன்றதை கண்டுபிடிக்கணும். இன்ஃபேக்ட் எல்லா கம்பெனிஸும் மொத்த ஃபில்டரையும் அப்படியே பாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மொத்தமா 12 மெட்ரிக்ஸ் பார்க்கறோம்னா அதுல 10 மெட்ரிக்கு மேல பாஸ் ஆகிற கம்பெனி இருந்ததுன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அதுல 3-4 கண்டிஷன் கூட மேட்ச் ஆகாம ஒரு கம்பெனி இருந்தா அதோட பிசினஸ் டெட்டோரியேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா நம்ம முன்னாடி பார்த்த ஆப்பிள் கதையில அழிவி போற ஆப்பிள் ஸ்டேட்ல தான் அது இருந்துட்டு இருக்கு. அது நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கணுமா இல்லையான்றதை இன்னும் டீப்பா நம்ம தான் ரிசர்ச் பண்ணணும். ஆனஸ்டா சொல்லணும்னா மொத்தம் 12 மெட்ரிக் வச்சு எவாலுவேட் பண்ணணும்னா 6 கூட மீட் பண்ணலனா அந்த ஸ்டாக் கண்டிப்பா போர்ட்ஃபோலியோல இருக்க கூடாதுன்றதா என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை 6 ஃபில்டர் கூட மீட் பண்ணாத ஸ்டாக் ஏன் போர்ட்ஃபோலியோல இருந்தா அடுத்த 1-2 செஷன்ல எப்படி எக்ஸிட் பண்ணலாம்ன்றதை நானே பிளான் பண்ணுவேன். இப்போ இது வரைக்கும் பார்த்த ஃபில்டர்ஸ் ஆக்சுவலா நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸ்லாம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கா குவாலிட்டி இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குமே தவிர அதை நம்ம வாங்கலாமா ஹோல்ட் பண்ணலாமா விற்கலாமான்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்காது. அதுக்கு நமக்கு தேவையானது வேல்யூவேஷன் கம்ஃபர்ட். அதாவது நம்ம வச்சிருக்க ஸ்டாக் எல்லாம் ரொம்பவுமே குவாலிட்டியான ஸ்டாக்காவே இருந்தாலும் பீக் வேல்யூவேஷன்ல வாங்கணும்னா பல வருஷத்துக்கு ரிட்டர்னே இல்லாம தான் உட்காரணும். உதாரணத்துக்கு TCS பீக்ல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பல வருஷமா நெகட்டிவ் ரிட்டர்ன்லயே தான் இருப்பாங்க. அதாவது கம்பெனி குவாலிட்டியா தான் இருக்கும். ஆனா வாங்குற வேல்யூவேஷன் தப்பா போச்சுன்னா பல வருஷத்துக்கு ரிட்டர்னே இல்லாம போயிடும். இதுக்கு வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டுக்காக எந்த துறையில இருக்கோ அதுக்கேற்ற வேல்யூவேஷன் மெட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஜெனரலா PE ரேஷியோ எல்லா கம்பெனிஸ்க்கும் பொருந்தும். ஆனா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு PB தான் மோர் ரெலவெண்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனியும் 20 PE இருக்கணும் இல்ல 16 PE இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் அதாவது ஒவ்வொரு செக்டாருக்கும் சப் செக்டாருக்கும் தனித்தனி PE ரேஞ்ச் இருக்கும். உதாரணத்துக்கு FMCG ஜெனரலாவே அதிக PE ல தான் ட்ரேட் ஆகும். IT கம்பெனிஸ் ஒரு பர்టిక్యులர் PE ரேஞ்ச் இருக்கும். சோ அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய PE ஆவரேஜ் கூட பார்க்கும்போது இந்த கம்பெனியோட PE குறைவா இருக்கா இல்ல அதிகமா இருக்கான்றதா நமக்கு முக்கியம். அதிகமா இருந்தா அது பிரீமியம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இதுக்கு ஃபில்டரா PE வெர்சஸ் செக்டார் பிரீமியம் போடுவீங்க. அதாவது பிரீமியம் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா அந்த செக்டார் ஆவரேஜை விட அதிக PE ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஓவர் வேல்யூடா இருக்கு. அந்த இடத்துல நம்ம வாங்க கூடாதுன்னு அர்த்தம். அதே பிரீமியம் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்னா செக்டார் கூட பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அண்டர் வேல்யூடா இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. செக்டாருக்கு பார்க்குற மாதிரி சப் செக்டாருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஜெனரலா நம்ம வாங்கணும்னு முடிவு எடுக்கிறோம்னா அது பிரீமியம்ல ட்ரேட் ஆகாம டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகணும். அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம வாங்குறதுக்கான உகந்த டைம் அர்த்தம். ஒருவேளை பிரீமியம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னா அந்த இடத்துல அது ஓவர் வேல்யூட் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது ஏன் ஓவர் வேல்யூட் ஆகுது, இந்த பிரீமியம்க்கு அது ஜஸ்டிஃபையபிளான்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை தேடிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்ற டிசிஷன் எடுக்கணும். மோஸ்ட் கேசஸ்ல ஃபண்டமெண்டலா எதுவுமே மாறாம பிரீமியம் அதிகரிச்சுட்டே போகுதுன்னா அந்த கம்பெனி ஓவர் வேல்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல எக்ஸிட் டிசிஷன் எடுத்தா நம்மளோட ப்ராஃபிட்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஒருவேளை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எவாலுவேட் பண்றோம்னா PE-க்கு பதிலா PB தான் ரிலவென்ட்டான மெட்ரிக்கா இருக்கும். இங்க PB-க்கான பிரீமியமை செக் பண்ணும். அதாவது செக்டார் பிரீமியமும் சப் செக்டார் பிரீமியமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரீமியம் இல்லாம நெகட்டிவ்ல இருக்குன்னா அது டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல குவாலிட்டியும் அப்படியே இருக்கு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த கம்பெனி நம்ம வாங்கணும்ன்றது மீன் பண்ணுது. சோ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் தான் நம்ம வாங்கணுமா விற்கணுமா இல்ல வெயிட் பண்ணுமான்ற டிசிஷனை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு இந்த PE பிரீமியமும் PB பிரீமியமும் உதவியா இருக்கும். ஒருவேளை நம்ம ஃபார்வர்ட் growth-யும் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம்னா ஃபார்வர்ட் PE ன்னு ஒன்னு இருக்கும். இப்போ நம்ம ஜெனரலா பார்க்கக்கூடிய
PE ஆல்ரெடி நடந்த கடந்த 12 மாசத்துக்கான பேக்வர்ட் லுக்கிங் டேட்டா. அதாவது பழைய earnings வச்சு இந்த பிரைஸுக்கு என்ன PE இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஆனா ஃபார்வர்ட் PEன்றது தான் ஃபியூச்சர்ல என்ன earnings பண்ணுவாங்க அதுக்கு இந்த விலை கரெக்டா இருக்கான்றதை இண்டிகேட் பண்ணும். இந்த ஃபார்வர்ட் PEயும் கம்மியா இருந்ததுன்னா நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா வாங்குற டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்வர்ட் PEயும் வேல்யூவேஷன் பிரீமியம் ஃபில்டர்ஸும் ப்ரோ ஃபில்டர்ஸா இருக்கு. நீங்க டிக்கெட்டை ப்ரோ யூஸ் பண்றீங்கன்னா டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன ரேஞ்சில இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல இருக்கா இல்ல பிரீமியம்ல இருக்கான்றதை மேனுவலா கம்பேரும் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ப்ரோ பிளான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க தெரியுற பூசன் 45 என்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 45% வரைக்கும் ப்ரோ பிளான்ல டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்கிரீனை வச்சு நம்மளோட எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரே இடத்துல அனலைஸ் பண்ண முடியும். ஆனா இன்னும் டீப்பா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் தனியா பார்க்கணும். அதோட மெட்ரிக்ஸை இன்னும் டீப்பா பார்க்கிறது ஒவ்வொரு ஸ்டாக்கையும் தனியா ஓபன் பண்ணி அதுக்குன்னு ஏதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கா, அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு, இப்போ PE எப்படி இருக்கு, அதோட ரெவென்யூ ட்ரெண்ட், இன்கம் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாவும் பார்க்க முடியும். அதாவது இந்த இடத்துல சைடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அதோட growth, ப்ராஃபிட்டபிலிட்டி, என்ட்ரி பாயிண்ட், ரெட் ஃபிளாக்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தனி ஸ்கோர்ஸும் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் மொத்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் இங்க டைரக்டா சிங்க் பண்ணி அதாவது ஜீரோல இருந்து மொத்தமா இம்போர்ட் பண்ணிட்டு அதோட செப்பரேட் டீடைல்ட் அனாலிசிஸும் இங்கே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இங்க என்னோட டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மொத்த கம்யூனிட்டி ஸ்கோரோட ரொம்ப சுப்பீரியரா இருக்குன்னு சொல்லிட்டு இது பாயிண்ட் பண்ணுது. எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு டைவர்சிஃபைடா இருக்கேன், அதே மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி டைவர்சிஃபைடா இருக்குன்றதையும் ஒரே இடத்துல வியூவா பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் டிக்கெட் டே ப்ரோ ஃபீச்சர்ல ஃபோர்காஸ்ட்டுமே கொடுக்குறாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் மொத்தமா சேர்ந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் வளர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கீழே போனோம்னா வேல்யூவேஷன்ல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கு, குவாலிட்டி படி எந்தெந்த ஸ்டாக் எந்த டியர்ல இருக்கு, அதாவது நல்ல குவாலிட்டியில இருக்கா, ரொம்ப மோசமான குவாலிட்டியில இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரில் டவுன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக் ரேஞ்சில் டீடைல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இன்னொரு புது ஸ்டாக் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்சுவல் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்றது இவாலுவேட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்ப பார்த்த ஸ்கிரீன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீனை அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடிஞ்சுன்னா அதை ஆட் பண்றேன். ஒன்னு கமெண்ட்லயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ இருக்கும். அப்படி காப்பியே பண்ண முடியலனாலும் இப்ப பார்த்த எல்லா ஃபில்டர் டீடைல்ஸும் பின்டு கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்களே இந்த ஸ்கிரீனை உங்களுக்காக பில்ட் பண்ண முடியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். டிக்கெட் டைப் ஓபன் பண்ணி உங்களுக்கான கஸ்டம் யூனிவர்ஸை முதல்ல ரெடி பண்ணுங்க. அதாவது நீங்க வச்சிருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் என்டர் பண்ணி அந்த யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரீனிங் ப்ராசஸ் பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிடும். எது தேவையில்லைன்றதை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு விஷயம் மட்டும் எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்மளோட போர்ட்ஃபோலியோன்றது மியூசியம் மாதிரி இருக்குது. அதாவது மியூசியத்தில் பழைய பொருட்களோ, யூஸ் ஆகாத பொருட்களோ இல்ல செத்த விஷயங்களோ இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான பேட் டிசிஷன் எடுத்து வச்சு ப்ரிசர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே வரக்கூடாது. ஒருவேளை நம்ம போர்ட்ஃபோலியோல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே எலிமினேட் பண்ணணும். அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சமாவது எஃபர்ட் பண்ணணும். ஒருவேளை உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஆவரேஜ் டவுன் பண்ற பழக்கம் இருந்ததுனாலோ இல்ல உங்களோட ப்ராஃபிட்ல இருக்க ஸ்டாக்கை விற்கணுமா வேணாமான்ற குழப்பத்தில் இருந்தீங்கனாலோ அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.